மீண்டும் ஒரு குட்டி வீடியோ தான், ஒரு ஃபியூ மினிட்ஸ் தான். இது ரொம்ப முக்கியம். போன ஞாயிற்றுக்கிழமை ஒரு பெரிய சர்ச்சு சர்வீஸு, ஒரு மூத்த போதகர், என்னை விட ஒரு 10 வயசு பெரியவர், நிறைய அனுபவம் மிக்கவர். அவர் பிரசங்கத்தை ஆரம்பிக்கும் போது என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. அதாவது என்ன சொல்கிறாரு, இன்றைக்கி சர்ச்சுக்கு அங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் வந்திருக்கிறாங்க, பெரிய சர்ச்சு. அவர் சொல்கிறாரு, எல்லோரும் நீங்கள் வீட்டிலேருந்து சண்டே சர்வீஸ்க்கு வரும்போது நீங்கள் உங்கள் மெடிசன் எல்லாம் கொண்டு வந்திருப்பீங்க. ஆண்டவர் இப்போ என்னோடு பேசுகிறாரு. உங்களில் நிறைய பேருக்கு இப்போ மெடிசன் இல்லாமல் நீங்கள் வீட்டுக்கு போக போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. மெடிசனோடு நீங்கள் சர்ச்சுக்கு வந்திருப்பீங்க. உங்கள் பிபி மெடிசனோ, சுகர் மெடிசனோ, அல்லது ரெகுலராக நீங்கள் கட்டாயம் லைஃப் லாங் எடுக்க வேண்டிய மெடிசனோ, அது எப்படின்னு அதெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக குறிப்பாக சொல்லலை. பொதுவாக நீங்கள் எல்லாம் மெடிசனோடு வந்திருப்பீங்க. இப்போ போகும்போது மெடிசன் எல்லாம் இல்லாமல் போகிறீங்க, ஆண்டவர் எல்லாருக்கும் சுகத்தை கொடுப்பாருன்னு சொல்லி ரொம்ப ஆணித்தரமாக, ரொம்ப நம்பிக்கையாக, உறுதியாக அவர் பேசுகிறத கேட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டேன். ஸோ இதை கேட்டு எத்தனை பேர் இந்த மாதிரி, ஓ இப்படி ஆண்டவர் செய்வாரா, எனக்கு செய்வார், ஏன்னா ஆண்டவர் பேசிட்டார், ஆண்டவர் சத்தத்தை கேட்டுட்டேன், இன்னிலிருந்து நான் என் மாத்திரையை தொடமாட்டேன், ஆண்டவர் சாங் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போய் மாத்திரையை தூக்கி டஸ்ட்பினில் போடுற ஆட்களும் இருப்பாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆக இது எவ்வளோ ஒரு மிஸ்லீடிங் பாருங்கள், தவறாக நடத்தப்படுகிற ஒரு தவறான ஒரு போதனை பாருங்கள், எவ்வளோ பாதிப்பு உண்டாக யோசித்து பாருங்கள். அவங்க கட்டாயம் அவங்களுக்கு இருக்கிற சரீர பிரச்சனையினால லைஃப் லாங் சில மெடிசன்ஸ் எல்லாமே எடுக்கணும். எடுத்துன்னு நார்மலாக இருக்கிறாங்க, எடுத்துன்னு பிரமாதமான வேலையெல்லாம் செய்கிறாங்க, ஆக்டிவாக இருக்கிறாங்க, ஹெல்த்தியாக இருக்கிறாங்க. ஆனால் இப்படி ஒரு போதனை வரும் பொழுது அவங்க எப்படி அதை எடுத்துப்பாங்க? அது விசுவாசங்கிற பேரில், நம்பிக்கைங்கிற பேரில், ஆண்டவரே பேசிட்டாருங்கிற ஒரு நினப்பில் மாத்திரையெல்லாம் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பாருங்கள். இப்போ ரொம்ப கவனமாக நம்ம இருக்கணும், ரொம்ப ஞானமாக இருக்கணும். இயேசுவே நமக்கு தெளிவாக சொல்லிட்டாரே. லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம், in Luke chapter 5 verse number 31, Jesus answered, healthy people don't need a doctor but sick people do. Healthy people don't need a doctor but sick people do. நீங்கள் பாருங்கள், லூக்கு 5:31. அப்போ இது இயேசுவே சொல்லிட்டாரே, ஹெல்தி பீப்புள் டோன்ட் நீட் அ டாக்டர். ரொம்ப சுகமாக இருக்கிறவங்க, ஆரோக்கியமாக இருக்கிறவங்க, ஒரு பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு டாக்டர் தேவையில்லை. டாக்டர்னா என்ன? டாக்டர் கிட்ட போனால் என்ன கொடுப்பார்? மருந்து கொடுப்பார். அவங்களுக்கு டாக்டரும் தேவையில்லை, டாக்டர் கொடுக்குற மருந்தும் தேவையில்லை. ஆனால் ஒருத்தருக்கு சரீரத்தில் ஏதோ சின்ன சின்ன உபாதைகள், அதாவது ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு டாக்டர் தேவை, மருந்து தேவை, மாத்திரை தேவை, ட்ரீட்மெண்ட் தேவை, டெஸ்ட்டு தேவை, டயக்னோசிஸ் தேவை. இதெல்லாம் எவ்வளோ இருக்குது பாருங்கள். அப்போ இயேசுவே சொன்ன பிறகு இப்படிலாம் ஒரு டீச்சிங் வரும் பொழுது மக்கள் எப்படி தவறாக நடத்தப்படுவாங்க? மாத்திரையெல்லாம் நிப்பாட்டிட்டு நாளைக்கு திடீர்னு ஒரு சீரியஸாக ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வரும்போது அவசரமாக டாக்டர்கிட்ட போனால், ஹாஸ்பிட்டல் போனால் டூ லேட்டுன்னு சொல்லிடுவாங்க, வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போது கிறிஸ்தவர்கள், விசுவாசிகள் இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். எல்லாத்தையும் நம்பிடுறது, எல்லா டீச்சிங்கையும் அப்படியே பிளைண்டாக இது பண்ணுறது. நீங்கள் சொல்லலாம், பாஸ்டர் இந்த லூக் சாப்டர் நம்பர் 5:31 இது நீங்கள் அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் நீங்கள் கோட் பண்ணுறீங்க அப்படின்ட்டுலாம் நீங்கள் சொல்லலாம். ஓகே, என்னதான் அது ஃபாரிசீஸுக்கு சொன்னாலும் வேறு கான்டெக்ஸ்டில் சொன்னாலும்
இதை நம்ம பார்க்கும்போது ஜீசஸே டாக்டர் பற்றி பேசுகிறாரு, சிக் பீப்புள் பற்றி பேசுகிறாரு, ஹெல்தி பீப்புள் பற்றி பேசுகிறாரு. டாக்டர்னா மருந்து அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிறாரும் போது, அப்போ இதை எப்படி நம்ம தப்பாக எடுத்துக்க முடியும்? அதனால் கிறிஸ்தவர்கள் மாத்திரம் இல்லை, எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை, இது மூட நம்பிக்கைங்கிறதா இல்லை என்னங்கிறது பாருங்க. சிலர் என்ன எதுக்கு அவங்க நான் மாத்திரை எடுக்க மாட்டேன், மருந்து எடுக்க மாட்டேன்னு சொன்னால், ஆண்டவர் சித்தம் இல்லாமல் ஒன்றும் நடக்காது பாஸ்டர், வித்தவுட் காட்ஸ் வில் நத்திங் வில் ஹேப்பன் பாஸ்டர் அப்படின்ட்டுலாம் சொல்கிறத நான் கேட்டிருக்கிறேன். சிலருக்கு ஏன் தயங்குறாங்க அப்படின்னு சொன்னால், டாக்டர் கிட்ட போனால் இருக்கிற பிரச்சனையை சொல்லிடுவாங்க, பயம் ஆயிரும், எதுக்கு ஓடுற வரைக்கும் ஓடட்டுமே அப்படின்னு சொல்லி அவங்க ஏதாச்சும் சொல்லுவாங்க, அவங்க சொல்கிற மாதிரி நடக்கணும், அப்படி இப்படின்னு சொல்லி அவங்களே அசியம் பண்ணிவிட்டு அப்படி எல்லாத்தையும் தள்ளி போட்டு கடைசியில் ஐயோ குய்யோன்னு சொல்லி என்ன ஆண்டவர் மேலே கோவப்பட்டு ஆண்டவர் ஹீல் பண்ணல, ஆண்டவர் அதை பண்ணல இதை பண்ணலன்னு சொல்லி பேக் ஸ்லைட் ஆகிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். பிரியமானவர்களே, அப்படி நம்ம செய்யக்கூடாது. அந்த மாதிரி போதனைகளை நாம் நம்பக்கூடாது, அதை நிராகரிக்கணும், அதை ரிஜெக்ட் பண்ணணும். ஆக ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்கணும். ஆண்டவர் தான் மருந்துகளை கண்டுபிடிக்க ஞானத்தை கொடுத்தார் மனுஷனுக்கு, டாக்டர்களுக்கு அந்த அறிவை கொடுத்துருக்கிறாரு, மருத்துவத்தை கொடுத்துருக்கிறாரு, டெக்னாலஜியை கொடுத்துருக்கிறாரு. இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஆரோக்கியமாக இருந்து இன்னும் ஆண்டவர் ராஜ்யத்துக்கு, இன்னும் சபைக்கு, இன்னும் தேவையுள்ள மக்களுக்கு, இன்னும் 4 பேருக்கு நம்ம பிளெஸ்ஸிங்காக இருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளெஸ் யூ.